இந்தியர்களுக்கும் தங்கத்திற்கும் இடையிலான உறவு என்பது வெறும் முதலீட்டை தாண்டியது. திருமணம், குடும்ப சொத்து, அவசர கால சேமிப்பு என பல உணர்வுகளோடு தங்கம் நம் வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. ஆனால் இப்போது அந்த உறவிலேயே ஒரு மிகப்பெரிய விரிசல் உருவாகி உள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் பிரதமர் மோடி அண்மையில் விடுத்த ஒரு வேண்டுகோளும் அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு எடுத்த அதிரடி வரி உயர்வு நடவடிக்கையும் தான். இந்திய மக்கள் அடுத்த ஒரு வருடத்திற்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்த சில நாட்களிலேயே தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு கிடுகிடுவென உயர்த்தியது. இதன் விளைவாக இந்தியாவின் ஒட்டுமொத்த தங்க தேவை வெறும் 2 வாரங்களில் சுமார் 70% வரை சரிந்துள்ளதாக அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் இந்த அதிரடி வரி விதிப்புக்கு பிறகு வெளியான புள்ளி விவரங்கள் முதலீட்டாளர்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த மே மாதம் 27ஆம் தேதியுடன் முடிவடைந்த 2 வார கால அளவில் இந்தியாவில் தங்கத்தின் தேவை வெறும் 7.5 டன்னாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலத்தில் சுமார் 25 டன் தங்கம் விற்பனையானதுடன் ஒப்பிடும்போது இது மிக மோசமான வீழ்ச்சியாக கருதப்படுகிறது. மக்கள் தங்களின் வீட்டு விசேஷங்களுக்கு தங்கம் வாங்குவதை இப்போதைக்கு தற்காலிகமாக தள்ளி வைத்துள்ளதை இந்த தரவுகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. இந்த திடீர் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் அது மே 13ஆம் தேதி அமலுக்கு வந்த புதிய வரி விதிப்புதான். தங்கத்தின் அடிப்படை இறக்குமதி வரியை 6% இருந்து 15% மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதனுடன் ஜிஎஸ்டி உள்ளிட்ட இதர வரிகளையும் சேர்த்தால் ஒரு வாடிக்கையாளர் சுமக்க வேண்டிய மொத்த வரி சுமை 9% இருந்து 18.45% அதிகரித்துள்ளது. அதாவது முன்பை விட 2 மடங்கு கூடுதல் வரியை செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் தங்க நகைகளின் இறுதி விலை கிடுகிடுவென உயர்ந்ததுதான் மக்களின் வாங்கும் ஆர்வம் குறைய முதன்மை காரணமாக அமைந்தது. மத்திய அரசு ஏன் இந்த முடிவை எடுத்தது? தற்போது இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வருவது, உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் ஆகியவை இந்திய பொருளாதாரத்தில் பெரும் சவாலாக மாறியுள்ளன. இந்த சூழலில் வெளிநாட்டில் இருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்படுவதை கட்டுப்படுத்தி நாட்டின் அந்நிய செலவாணியை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன் போன்ற முன்னணி நிறுவனங்களின் பங்குகள் சரிவை சந்தித்தாலும் டிஜிட்டல் தங்கம் மற்றும் கோல்டு ETF மீதான முதலீட்டுகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. தற்போதைய நிலையில் தங்கம் வாங்குவது சற்று சுமையாக இருந்தாலும் நீண்டகால முதலீடாக தங்கத்தின் மதிப்பு குறையாது என்றே சந்தை நிபுணர்கள் கூறுகின்றனர்.